ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதைய உன்னுடைய நிலையை நான் கூறட்டுமா? நீ எதை தேடிச் செல்கிறாயோ அது விலகிச் செல்கிறது. நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயோ அது உன் கையில் சேர மறுக்கின்றது. இப்படித்தான் நடக்கும் என்று கணக்கு போட்டு காத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவை அதற்கு எதிராக நடக்கின்றது. சில சமயம் அழ வைக்கிறது, சில சமயம் சிரிக்க வைக்கிறது உன்னுடைய வாழ்க்கை. ஒன்றும் புரியாமல் திகைத்து நிற்கின்றாய். என் மீதும் கோபமாக இருக்கிறாய். உன் வாழ்விற்கு தேவையான ஒன்றை வெகு காலமாக என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். நானும் நிச்சயம் கிடைக்கும், விரைவில் கிடைக்கும் என்று வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன். ஆனால் எதுவும் கிடைத்த பாடும் இல்லை, எதுவும் நடந்த பாடும் இல்லை என்று சலித்து கொண்டு தானே இருக்கின்றாய். ஏன் இப்படி நடக்கின்றது? எப்போதுதான் அனைத்தும் நல்லதாக நடக்கும் என்று குழம்பிக் கொண்டே இருக்கின்றாய். சரியான அறிகுறிகள் தென்படுகின்றன. சரியான பதில்களும் சரியான வாக்கியங்களுமே உன் கண்களில் படுகின்றன. ஆனாலும் ஏன்தான் நடக்கவில்லை என்றுதானே குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். இது வாழ்க்கையின் விளையாட்டு என் தங்கமே. இந்த வாழ்க்கையின் விளையாட்டை நீ புரிந்து கொண்டால் இவ்வாறு நீ புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய். தெளிவாகவே கூறுகின்றேன், கவனமாக கேள். ஒன்றை புரிந்து கொள், இந்த வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நேரத்தில் எதுவுமே உனக்கு கிடைக்காது. எதுவுமே வேண்டாம் என்று முடிவெடுக்கிறாயே, அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும். இதுதான் இந்த வாழ்க்கையின் ரகசியம், வாழ்வில் உள்ள சுவாரஸ்யம். நீ எப்போது எதுவுமே வேண்டாம், இப்படியே போவது போகட்டும் என்று முடிவெடுக்கின்றாயோ அப்போதே உனக்கானது உன்னை வந்து சேரும். உன் தேவைகள் அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். ஏனென்றால் இந்த உலகத்தில் உனக்காக படைக்கப்பட்டதை வேறு யாராலும் தட்டி பறிக்க முடியாது. அது உனக்கு கிடைக்காமலும் போகாது. உன்னிடம் வந்து சேர வேண்டியது எவ்வித தடங்களும் இன்றி எந்த தடத்திலாவது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். இந்த வாழ்க்கையின் விளையாட்டு ஒன்று உள்ளது. இந்த வாழ்க்கை எப்போதுமே உன்னுடன் விளையாடி கொண்டுதான் இருக்கும். நீ எதை நேசிக்கின்றாயோ, எதை பற்றி அதிகம் யோசிக்கிறாயோ அதுதான் உன்னை விட்டு சீக்கிரமாக விலகும். எத்தனை தூரம் நீ வேண்டி வருந்தி விரும்பி கேட்டுக்கொண்டாலும் அதை உன்னிடம் வரவிடாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நீயே எதுவுமே வேண்டாம் என்று முடிவு செய்வாய் அல்லவா? எதுவுமே வேண்டாம் என்று எல்லாவற்றையும் வெறுப்பாய் அல்லவா? அந்த தருணத்தில் அனைத்தும் உன்னிடம் தானாக வந்து சேரும். இதுதான் இந்த வாழ்க்கையின் விளையாட்டும் கூட. எதற்காக இந்த விளையாட்டு, எதற்காக இந்த சுவாரஸ்யம் என்று நீ கேட்டால், இந்த வாழ்க்கையில் எதுவுமே யாருக்குமே நிரந்தரமில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ தேடிச் சென்றால் விலகிச் செல்லும், நீ விலகிச் சென்றால் உன்னை தேடி வரும். இந்த உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் இங்கு நிரந்தரமும் இல்லை, நிலையானதும் இல்லை. இதை நீ புரிந்து கொள்வதற்காகவே இந்த வாழ்க்கை உன்னுடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. எந்த தருணத்தில் இந்த வாழ்க்கையின் விளையாட்டை நீ சரியாக புரிந்து கொள்கின்றாயோ அன்றிலிருந்து நீ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாய். எதை நினைத்தும் அழுது புலம்ப மாட்டாய். ஏனென்றால் உனக்கானது நிச்சயம் உன்னை தேடி வரும். உன்னை தேடி வருவதே உனக்கானது என்பதை நீ நிச்சயம் புரிந்து கொள்வாய். உன்னை விட்டு விலகிச் செல்வதை நினைத்து நீ ஒருபோதும் கலங்க மாட்டாய். இப்போது என் பிள்ளை அந்த கவலையில் இருப்பதால் இதை புரிய வைப்பதற்காகவே நான் உன்னிடம் வந்தேன். இனி குழப்பங்களோ சந்தேகங்களோ இருக்கக்கூடாது. இந்த வார்த்தைகளை நீ சரியாக புரிந்து கொண்டால் இனி நீ சுகமாக வாழ்வாய். எல்லாவற்றையும் நம்பத் தொடங்கு. உன்னை சுற்றி இருப்பவை அனைத்தையும் நம்பத் தொடங்கு. அது உனக்கான நல்லது என்பதை நம்பத் தொடங்கு. அந்த ஒரு நம்பிக்கை உன்னுள் வந்துவிட்டால் எல்லாமும் நலமாகும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் பொன்னாள் இது. ஒரு முறை கேட்டுத்தான் பாரேன். இன்று என்னிடம் நீ கேட்கின்ற விஷயத்தை நிச்சயமாக நான் செயல்படுத்தி தருவேன்.
உன் வேண்டுதல்களில் அதிமுக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள். எனதிந்த வாக்கை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு. நிச்சயமாக இன்று நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் முடித்துத் தரப்படும். என் மீது உள்ள நம்பிக்கையோடும் அன்போடும் என்னிடம் உனக்கு என்ன வேண்டுமோ அதை இன்றே கேள். தங்கமே, என்னை நீ இப்பொழுதெல்லாம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். எங்கேனும் நான் இருக்கிறேனா என்று பார்த்து கொண்டிருக்கின்றாய். அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா, அதிசயங்கள் நடந்து விடாதா என்று ஏக்கத்துடன் காத்து கொண்டிருக்கின்றாய். உன் கண் முன்னால் நான் காட்சி தந்துவிட மாட்டேனா? உனக்கு ஏதேனும் அற்புதம் நிகழ்ந்து விடாதா? என்னை நீ பார்த்துவிட மாட்டாயா என்றெல்லாம் ஏக்கத்துடன் இருக்கின்றாய். ஆனால் ஒரு உண்மையை தெரிந்து கொள். எப்பொழுது நீ என்னை தேடினாயோ அப்பொழுதே நான் உன் எதிரில் வந்து அமர்ந்து விட்டேன். நிகழ்த்த முடியாத அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பலமுறை உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகின்றேன். என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்துவிட்டு தேடிக்கொண்டே ஓய்ந்து விட்டாய். சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் என் ரூபத்துக்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் உன் இல்லத்திலேயே வந்து அமர்ந்து கொண்டு உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். நான் உன் கண் முன்னால் அமர்ந்து கொண்டு உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னை வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் உனக்கு காவலாய் உனக்கு அரணாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ மறந்து விட்டாய். நான் உன்னை தேடி வந்து உன் முன்னே அமர்ந்து கொண்டு விட்டேன். நான் உன்னிடத்தில் உன் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடம் காட்டு. அப்பொழுது நீ நான் உன் கண் முன்னேதான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை உன்னால் முழுவதுமாக உணர்ந்து கொள்ள முடியும். நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாகமான வார்த்தைகளாக நான் இருப்பேன். நீ துவண்டு போய் இருந்தால் ஊக்கங்களை தரும் முன்னோடியாக நான் உடன் இருப்பேன். யாரிடத்திலும் யார் ரூபத்திலும் யாருடைய வார்த்தைகளாகவும் உன் முன்னே நிற்கும் ஆற்றல் படைத்தவன் நான். எவர் மூலமும் உன்னிடத்தில் என்னால் பேச முடியும். என் கண்மணியே, இப்பொழுது இந்த நொடி உன் மனதில் ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றதே, அந்த கற்பனைகள் நிச்சயம் நிஜமாகும். இப்பொழுதும் ஏதோ ஒரு ஏக்கத்தை மனதில் வைத்துக் கொண்டுதானே என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். அந்த ஏக்கங்களும் அந்த வலிகளும் அந்த ரணங்களும் மாறும் செல்லமே. இதன் பிறகு நீ வருத்தப்பட்டு கொண்டு உட்காரும் அளவிற்கு எந்த ஒரு நிகழ்வும் நிகழாது என் செல்லமே. எல்லாவற்றையும் நான் சரி செய்து விட்டேன். நீ ஆசைப்பட்டபடியே மகிழ்ச்சியாக வாழலாம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை என் தங்கமே. தைரியமாக எழுந்து நில். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று உறுதியாக நம்பு. மற்றற்ற மகிழ்ச்சி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அதை வரவேற்க தயாராக இரு என் தங்கமே. எல்லாம் உன் விருப்பப்படியே நிகழும். அதுவரையில் நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும்